அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாச்சும் வந்து எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெள்ளை ரோட்டில் போய்கொண்டிருக்கேன். அதாச்சும் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சுவிஸில் இருக்கிற ஒரு அம்மாவால் வந்து இப்படி கால் பண்ணினவா, தம்பி இப்போ 40 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் இப்படி யாழ்ப்பாணம், அதாச்சும் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வாரம் வந்து யாழ்ப்பாணம் வாரம். அப்போ எங்களுக்கு எங்கே போகணும் வரணுன்றது தெரியாது. யாழ்ப்பாணத்தை வந்து சுற்றி பார்க்க வேணுமன்றது ஒரு விருப்பம் இருக்குது. வார அங்களுக்கும் வந்து அந்த தோட்டங்கள் அப்படியான விவசாயம் செய்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் வந்து பார்க்கணும், நிறைய ஆசைகள் இருக்குதுன்னு சொல்லி இருந்துச்சுன்னா பதினடியால் உங்களை தான் தேர்வு செய்திருக்கிறோம். நீங்கள் தான் இது கூட்டி கொண்டு போய் எல்லா இடம் காட்டுவீங்கள் ரெண்டு மாதிரி சொல்ல போனால் பிரச்சனை இல்லை. உண்மையிலே அவங்களும் வந்து வயசும் கூட அப்படி இருக்க 40 வருஷத்துக்கு பிறகு வராங்கன்ட்டு சொல்லியிருக்க. இப்போ இங்கே வரைக்கும் எவ்வளோ அவங்க இருந்து போனதுக்கும் இப்போ இருக்கிற நிலைமைகள் எல்லாமே மாறி இருக்கு. அப்போ நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒன்றும் யோசனையும் இல்லை, நீங்கள் வாங்கோ, வந்தால் உங்களுக்கு வந்து இப்போ எத்தனை நாளை தங்க போகிறீங்கன்னு கேட்டேன். 4-5 நாள்ன்ட்டு சொல்லிச்சுன்னா அதுக்குரிய வசதிகள் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு நீட்டாக செய்கிறேன். மற்றது எங்களை வீட்டை கூடி நீங்கள் உங்களுக்கு ஓகேண்டா தங்கி கொள்ளலாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அது பிரச்சனை இல்லை வாங்க. அதெல்லாம் முடிவெடுத்து உங்களுக்கு கால் பண்ணி நான் சொன்னேன். நான் சொன்னேன் சரியம்மா நீங்கள் வாங்க பிரச்சனை இல்லைன்ட்டு. இப்போ அவங்கள தான் இப்போ வந்து யாழ்ப்பாணம் வந்து டவுனுக்குள்ளே நிற்கிறாங்க, ஏற்றுறதுக்கு போய் கொண்டு நிற்கிறேன். ஏற்றி கொண்டு இப்போ நான் வரணும். அப்போ அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குது. இப்போ 40 வருஷத்துக்கு பிறகு வராங்கன்னு சொல்லிக்க பெரிய ஒரு என்னென்னு சொல்கிறது, இந்த இடம் இப்படி இருக்குதுன்றதே அவங்க மறந்துருப்பாங்க. இப்போ 2-3 வருஷம் போனாலே ஆக்கள் சில பேர் மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இங்கே அங்கே பாதியில் மறந்துட்டேன்னு அப்படி என்ன மாதிரிலாம் சொல்கிறாங்க கேட்டால். அப்படின்னாக்க 40 வருஷம் அவங்களோட வயசுக்கு எங்கேயோ நினைவுகள்லாம் இருக்கும், பெரிய ஒரு நம்பிக்கையோடு வராங்க. இப்போ அவங்கள மட்டும்தான் அவங்க கூட்டி கொண்டு வந்து இப்படிலாம் செய்கிறான்ட்டு இல்லை, நம்பிக்கையோட வரவங்களுக்கு கண்டிப்பான முறைக்கு ஆதரவு கொடுப்போம். ஒரு பிள்ளை மாதிரி தான் நம்பி வராங்க. அதே மாதிரி நாங்களும் அதுக்குரிய மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி செய்யணுன்றக்காக இப்போ நான் வந்து போய் கொண்டிருக்கிறேன். போயிட்டு அவங்களை மேற்றி கொண்டு மறுபடியும் அவங்களுக்கு வந்து எங்களோட வீட்டு வந்து உண்மைக்குமே வந்து ஒரு சில வசதிகள் எங்களோட வீட்டில் இல்லாதபடியால் இப்போ ரூமில் தான் எடுத்து விடுறேன். அந்த ரூமாண்டியால் அந்த ரூமையும் உங்களுக்கு நான் வந்து காட்டி கொண்டு அது இப்போ எங்களோட வீட்டுக்கு பக்கத்து இருக்கிற இடத்துல தான் நான் வந்து கூட்டி கொண்டு போகிறேன். கூட்டி கொண்டு போய் இருக்க போகிறேன் என்று சொன்னாங்க. அப்படி உங்களோட வீடு வசதி இல்லையென்றாலும் நீங்கள் எடுக்கிற ரூம் வந்து உங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க வேணுமென்று சொல்லியிருந்தா. அப்போ நானும் சொல்லியிருந்தேன், ஓகேம்மா அது பிரச்சனை இல்லை, எங்களோட பக்கத்தில் தான்ன்றது மாதிரி. அப்போ ரூம் எல்லாமே இப்போ வந்து கதைச்சி போட்டு வெடி ஒழுமினோன்னே எனக்கு இதான் வேலை. ரூம் எல்லாம் கதைச்சிட்டு இப்போ அம்மாவுக்குள்ள வந்து நான் இப்போ ஏற்ற போகிறேன். ஏற்ற போயிட்டு வரைக்கும் ஏற்றி கொண்டு வரைக்க பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ரோட்டை பாருங்கோ. நான் இப்போ தான் வெள்ளை பாலத்தடிக்கு வந்து போய்கொண்டிருக்கிறேன். இனியும் ஒரு 25 நிமிஷத்தில் நான் ஜெஃப்னா டவுனுக்கு நிற்பேன். அங்கே போயிட்டு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெஃப்னா வந்து சிக்னலில் வந்து நிற்கிறேன். டவுனுக்கு போகிற சிக்னலில் ஏதாச்சும் வந்து தாமரக்குளத்தடி. இப்போ தாமரக்குளம்னு சொல்லி இல்லாத அவ்வளோத்துக்கு எல்லாத்தையும் இதாக இதண்டிட்டாங்க. இப்போ அம்மாவுக்கு நான் வந்து கால் பண்ண போகிறேன். எங்கே நிற்கிறோம்ன்றது தெரியல. எனக்கு மெசேஜ் போட்டுங்க டவுனில் தான் நிற்கிறோம்ன்றது மாதிரி, ஆனால் இங்கேன்ற சொல்லி தெரியலை. அடிக்கிறேன்னு பார்ப்போம். ஸ்கூல் டைம் ஆகி க்ரௌடாக இருக்கு. ஃபோன் அடிக்கிறேன், நான் வந்து எடுக்கணுமே இல்லை. ஆமாம்மா, நான் இப்போ ஜெஃப்னா டவுனுக்கு வந்துட்டேன். நீங்களங்க ரயில் ஸ்டேஷன் അവിടെ நிற்கிறீங்க? பஸ் ஸ்டாண்ட் இருந்தீங்களா? அப்போ நான் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். ஓகே, பரவாயில்லையா?
ஸ்டேஷன் நீங்க நினைக்கிறீங்க? ஓ தெரியும் பாருங்க. அது எடுங்க பாருங்க. நான் இங்கே டவுன் இதுக்கு வந்துட்டேன், பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். அங்க பாருங்க. ஓமாம் அங்கே நில்லுங்க பாருங்க. அவங்க வந்து எனக்கு பஸ் ஸ்டாண்ட் அடி போட்டு பிறகு இது ஆட்டோவை பிடிச்சி கொண்டு போய் அங்கே இருக்கணும் போல இருக்குது ரயில் ஸ்டேஷன் அடியில். இப்போ நாங்கள் இப்போ மறுபடியும் அங்கே தான் போக வேணும். அங்கே போயிட்டு தொடருவோம். நாங்கள் வந்து ரயில் ஸ்டேஷன் அடிக்கு வந்துட்டோம். அந்த அம்மா கை காட்டுறா. ஓகே ஓகே நாங்கள் பருத்துறை டவுனுக்கு வந்தாச்சு. நான் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டீங்க சிடிபி பஸ் ஓவர் ரயில் உண்டு. இதுதான் சிடிபி பஸ். இந்தியாவில் விட போகிறாங்க பஸ்ஸை கொண்டு இந்தியாவில் அடிக்க போகிறாங்க. இது வந்து இப்போ டவுனை சுற்றி கொண்டு போகிறோம். இனி இங்கே இப்படி இந்த ரோடு தான் நான் போகணும். இப்போ அந்த ரூம் சொன்னேன் தானே, ரூம் பக்கத்தில் தானே வந்துட்டேன் ரூமுக்கு. நீங்கள் நடந்து டவுனுக்கே வரலாம். அப்படி வரேன். அப்படி ரூம் நல்ல நீட்டாக இருக்கும் பாருங்க உங்களுக்கு. ஓகே வெயிட் ஓகே இருக்கும். இதுதான் பருத்தித்துறையில் இருக்கும் ரூம். ஏசி ரூமா? இந்தியாவில் பாத்ரூம் லைட்டாக ஓகே. ஓ ஏசி எல்லாம் இருக்கு. பிள்ளைல ஓ ஓகே அம்மா. இது பிடிச்சிருக்கா? சுடுதண்ணி வரணுக்கு. சுடுதண்ணி இங்கே தேவைப்படாது. அன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படாது. அவ்வளோ நார்மலாகவே இருந்தாங்க. நார்மலாக இருக்கும். கூல் வேறு குடிசை கூலாக இருக்காது. நார்மலாகவே இருக்கும். கூலா? ஓகே சரிதானே? ஓகே இந்த இடம். ஆ வழியில் ஐவா இருக்கா? அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வர அங்கே வந்து இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு வர தூக்கிட்டு வர. இவங்களோட சாமான் லக்கேஜ்கள் எடுத்து கொண்டு போகணும். ஆளுக்கு அடிச்சு நேரடியாக கை பண்ணிங்க. நம்பர் இல்லை அந்த அடிக்கணும்.
சரி இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னு சொல்கிறது, அவருக்கு உண்மைக்குமே தமிழ் தெரியாது. ஏசி ரிமோட் ரிமோட் தானே, ரிமோட் ஏசின்ற இது கொடுத்துருக்கு. ரிமோட் எந்த வணக்கம். Das ist alles, was ich spreche. Aber Englisch kannst du jetzt. Ist das Englisch, ja? சரி, அப்போ நீங்கள் இதானுங்க இப்போ வாய்ஸ் பண்ணிட்டு நான் கால் பண்ணுங்க. சரியா? நான் வரேன் வெளியில் போயிட்டு வீட்டை போயிட்டு. ஓகேயா? ஒரு மத்தியானத்துக்கு இல்லை நீங்கள் ஆடுதல எதுண்டுங்க, பிரச்சனை இல்லை. ஓகேயா? சரியா? இப்போ வேறு எதுவும் தேவை என்ன தேவையண்டா அடியும் கூட நான் வாங்கிட்டு வரேன். நான் எதுவும் தேவையா இப்போ எதுவும் வாங்கிட்டு வரணுமா? Nein. Guck mal jetzt etwas. Nein, im Moment nicht. Nein. ஓ ரைட், இதெண்டா வாங்குங்க. அப்படி எதுவும் வெளியில் போக சிக்கலாக இருக்குன்னா அடியும் கூட என்ன வருவேண்ணா? சரியா? ஏண்ணா சரி ஜி சரி ஏண்ணா. அப்போ நான் நீங்கள் எதுவும் டீட்டெயில் கால் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன். ஓகே பாய். See you later. யா ஓகே பாய், தேங்க்யூ. ஓ பாய். இப்போ நான் வந்து கூட்டி கொண்டு வந்து விட்டுட்டேன். உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறது, அவருக்கு அவங்களோட கதை கொண்டு ஆசைப்படுற வேறு எனக்கும் பேச ஒன்றுமே தெரியாது. அவங்களோட பாசம் எனக்கு விளங்குது இல்லை. அதனடியால் அம்மா தான் எங்களோட வழியாக கதைச்சி கொண்டா. இப்போ கூட்டி கொண்டு விட்டுருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் வந்தது தான் இனி குளித்து கொஞ்சம் ரெடியாக வேணும். அதனடியால் நாங்களும் வீட்டை போயிட்டு இனி அவங்களுக்கு சாப்பாடுகளும் அரேஞ்ச் பண்ணணும் நைட்டுக்கு. அப்போ அதை நான் வீட்டை போயிட்டு செஞ்சு கொண்டு தான் மிச்ச அளவில் பார்க்க வேணும். ஓகே, இந்த இடத்துல வந்து ரூமை பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துக்கு வரணுமென்று சொன்னாலும் என்ன கால் பண்ணிங்கன்னா எங்களை தெரிஞ்ச ஆக்கள் நான் கூட்டி கொண்டு வந்து விடுவேன். வாடகையில் எல்லாம் பெரிய அளவில் ஏண்டில் ஓரளவு தான். நீங்கள் தேவைன்னு சொன்னால் என்னோட தொடர் வண்டிங்கன்னு சொன்னால் நான் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பர்த்டே டவுனோடு இருக்குது, நான் உங்களை கூட்டி கொண்டு வந்து விட்டு விடுவேன். ஓகே, இப்போ வீட்டை போவோம். மறுபடியும் நான் இங்கே வந்துட்டேன் இருக்கிற இடத்துக்கு. உள்ளுக்குள்ளே என்ன நானும் கால் பண்ணிடல, அவையிலும் கால் பண்ணிடல, பார்த்து கொண்டு இருப்பேன். நினைக்கிறேன் நாங்கள் ஒன்றும் தெரியாது, இங்களோட இடங்களே தெரியாது உண்மைக்குமே. உள்ள போயிட்டு பா இறங்கி வந்த வேணும் கீழே கிடைக்காது வேற இல்லைண்ணா. சரி அம்மா என்னன்னு சொல்கிறது, அங்களாக்கள் வந்து இப்போ உண்மைக்குமே சொன்னது மாதிரி இப்போ இந்த படங்களை இப்போ இதில் வந்து இந்த படத்தை பார்த்து தான் நீங்கள் போகணுன்றதை டிசைட் பண்ணுறீங்க. என்ன அடுத்த ஜெஃப்னாலேருந்து அடுத்த இடம் எங்கே போகிறது? எந்த இடம் போகிறது? கண்டி. கண்டியா? எத்தனை மாதம் எத்தனை நாள் லீவு? இல்லை ஒரு மாதம் லீவு. ஒரு மாதம் லீவு இல்லை, ஒரு மாதம் மட்டும். இப்போ குழம்புல 10 நாள்ன்றது நீ காலையில் 2-3 நாள் விட்டுட்டு இது இங்கே ஒரு 2-3 நாள் நிற்போம். அப்படியே கண்டி போவோம். கண்டி நுழைவி அப்போ ஐடியா இருக்குது. சென்னை திருகோணமலைக்கு போவோம். அதோட டைம் ஓகே இருக்குது. இப்போ வந்தது நான் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வந்தேன்டேக்கு தொடக்கத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வந்து பார்த்தீங்களா இப்போ பழகிட்டு மிருகு இன்னும் ஆளு என்ன சொல்கிறேன் பிரச்சனை இல்லாதான். இப்போதான் பிரச்சனை இல்லாதான். பிரச்சனை இல்லை இருக்க படத்தை இடங்கள் எல்லாம் பார்க்க எப்படி இருக்கான்? நிறைய ஹாலிடேயும் போயிருக்கேன். ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கேன். அதாவது ஸ்ரீலங்கா இவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஆமோ சிறுசான் என்னது நல்ல ஆக்கள் பிடிச்சது இருக்கீங்க. நல்ல ஆக்கள் ஒன்று நல்ல நல்ல ரெஸ்பெக்ட் ஆக்கள் நிறைய மரியாதை கொடுக்குறாங்க ஆக்களுக்கு. Das ist das Einzige, was ist, es ist ja schlechte Luft. Colombo. கொழும்புல இது காற்று சரியில்லை, வளிமண்டல காற்று சரியில்லை. கொழும்புல மாசுபடுத்தலாம். பயமா இருக்கு மேலே சில நீங்க அதை ஏற்றி கொண்டு போறதில்லை. முதல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தோட உங்களுக்கு Viele Leute haben Masken an. அதான் சில ஆக்கள் இது கட்டி இருக்கிறாங்க மாஸ்க்.
இப்படி இல்லை கொழும்பு வந்து ஒரு புகை மண்டலம் கொழும்பு அப்படியே சரியா இருக்கு சைனா மாதிரி புகை மண்டலமா இருக்குது கொழும்பு. அதுதான் Also பிடிக்கிறது die Luft ist giftig. Also die macht krank. ரொம்ப கூடாதா கூடாது நான் சுவாசிக்கிறது வந்து இதுதானே ஓகே கொழும்பு நல்லா இருக்கு பெட்டாரெல்லாம் க்ரௌட் தான் சரியான க்ரௌட் தொடக்கத்தில் எனக்கு ஒரு மாய்ந்து போகுது அதெல்லாம் தானே தொடக்கத்தில் ஒரு மாதிரி தாய்ந்து வரது பெட்டாங்க Okay. சரி அப்போ நீங்கள் இதான் டீட்டெயில் என்ன இருந்தாலும் கால் பண்ணுங்க நான் பார்க்க சரி தானே ஓகே சரி பாய் Bye bye. நன்றி நன்றி Danke. சரியான பேர் தானே தேங்காய் கொண்டு வராங்க ஓ தேங்காய் தான் நெஞ்சு சரியா விலையா ரெண்டா புல தேங்காய் கொண்டு வர Hello. Hi. சரி வாங்க சரி சரியா மணி சொல்றது நான் நல்லா இருக்கேன் இருங்க உங்களோட சம்பிரதாயம் போடுங்க பொருள் இருந்து வாங்கி எடுத்துருக்கேன் தேங்காய் விளையாண்டு தேங்க்யூ அவரு மொழி விளங்குது மணிக்கான அவள் படுத்துறாங்க நம்மள பார்த்துருக்கேன் யூடியூப்ல பார்த்து தெரிய வேண்டாம் நீங்க தமிழா சிங்களாமா தமிழ் குடும்பல பண்ணலாம் குழும்புல அப்படி இருந்துக்கா அந்த கதை எடுத்து சி மோனிகா மைக்கேல் பா Emba. வாங்க பாருங்க மூட்டாமோ பித்த கிளாஸ் டோலி திரி மூன்றாம் ஆண்டு அப்போ இது வயசு 8 வயசு வருது 8 அப்ப எத்தனை உங்களை பிள்ளைய ரெண்டு பேர் நரி பண்ணிட்டோம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மாதிரி படித்தா மற்றவங்க மாதிரி பண்ணிட்டேன் வளர்ந்தாக்க பெரியாக்க நீங்க போய் எவ்வளவு காலம் மட்டும் 30 வருஷம் எனக்கு இந்தியாவில் இவரோட என்னத்தை கதைக்கிறேன்னு நாங்கள் எல்லாம் சிரிக்க அவர் என்ன நினைக்கிறாரு சொல்லுங்க என்ன கதைக்கிறேன்னு Ja. Das ist halt gut. Du musst natürlich sitzen. வணக்கம் தான் நீங்க தமிழை சொல்லிக் கொடுக்கலாம் தானே கொஞ்சம் 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 நன்றி நன்றி வணக்கம் அவ்வளோ தெரியும் சிங்களம் தெரியுமா ஆளுக்கு இல்லை அப்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்தால் கஷ்டம் 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 அப்போ இந்த முறை ஃபர்ஸ்ட் டைமாக 30 நான் அவரோட சேர்ந்து நான் இப்போ தான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட சௌரங்களும் இங்கே இருக்குதாம்மா யாருமே இல்லை எல்லாரும் எல்லாரும் வாங்க அதான் அங்கே வேலை இல்லை இனி வருவியல்ல ஸ்ரீலங்கா பிடிச்சிருக்காண்டு கேளுங்க இருக்கா ஸ்டேட் ஸ்ரீலங்கா ஆ ஸ்ரீலங்கா இருக்கும் Liebe Leute. அதான ஸ்ரீலங்கா பிள்ளைய கட்டியிருக்கிறேன் சொன்னிருந்தேன் எம்பானாக்கா ஸ்ரீலங்கா நெட் 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 ஸ்ரீலங்கா ஆக்கள் எல்லாருமே அன்பான ஆக்கள்னு சொல்கிறாங்க அதான் அங்கேயும் சொல்லியிருந்தார் அன்பான ஆக்கள்னு சொல்லி நல்ல மக்களை கேளுங்க ஸ்ரீலங்கா பிள்ளையே பிடிச்சிருந்தேன் கேளுங்க சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் உங்களையும் பிடிச்சிருக்கேன் சொல்கிறேன் அதுதான் சொல்கிறேன் ஸ்ரீலங்கா பார்க்க அஸ்தி என்ன கவிசோது Warum sie hat nicht gerne. என்ன சொல்கிறேன் நான் தான் ஒரு லெட்டர் போட்டினேன் அம்மா அப்போ உங்களுக்கு தான் பிடிச்சிருந்தேன் அப்போ அவர் ஓகே சொல்லிட்டார் அப்போ சொல்லிட்டேன் ஆ Okay. Okay, Sehr okay. okay. nervös. என்னது என்ன சொல்ற ஏன் இப்படி கால் வருது ஆடுதான் பயந்து நான் nervous ஆயிட்டேன்
சரி அப்போ நாங்கள் இப்போ சாப்பாடு நன்றியாச்சு. ஓகே. இல்லை இல்லை உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் காலமைக்கு வருவி நம்ம வீட்டையா உங்களோட வீட்டுக்கு உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ரூமில். ஓ ஓ நாளைக்கு ஓகே ஓகே. அதுதான் சரி. தேவையான எடுக்க அதுக்கு ஆளுங்க வச்சு. நல்லா குறைச்சி போடுங்க சாப்பாடு. அதுதானே சாப்பாடு பிஸியா நம்ம அது கட்டல அடியா சாப்பிடாட்டி தேவையான எடுப்பு. உப்பு பாக்குறேன். ஓகே கூட போட உரைப்பு இல்லை. நான் சும்மா செத்தலாம் நம்பருக்கு. உரைப்பு இருக்கணுமா அவருக்கு? இல்லை இல்லை Nicht nur wegen scharf Fleisch. ja. Das ist scharf. Mit scharf, gell? Muss aufpassen, ja. Was heißt das mit scharf? Urep. Weg. Urep. சாப்பிட்டு பார்க்கணும். சரி நன்றியா சாப்பாடு. ஓ நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க முதல்ல. சாப்பிட கொண்டா நன்றி சொல்றீங்க. அவரு சிறுலங்கா சாப்பாடு கொஞ்சம் இதான் இருக்கு. அங்க சமைக்கிறீங்களா சாப்பாடு? என்ன தமிழ்நாடு சாப்பாடா இல்ல சிங்கள சாப்பாடா? தமிழ்நாடு. அவர் அதான் சாப்பிடுவார் இல்லாட்டி அங்கே சாப்பாடு வேறு புரியும் சாப்பாடு பிள்ளைகளும் சாப்பிடுவேன். ஓ பிள்ளைகள் அந்த மாதிரி நல்லா சாப்பிடுவேன். என்ன கொடுக்குற விரும்பி சாப்பிட்றது எங்கிட்ட சொல்லுங்க ஃபுட்டாக இருக்குங்க. ஏதோ சொல்றேன் சாப்பிட்டீங்களா நீங்க? இல்ல நாங்க இனிமே சாப்பிடுறோம். நீங்க சாப்பிடுங்க. நாங்க லேட்டா எல்லாமே டைமுக்கு தானே. நல்லா இருக்கா? நல்ல சொதுக்கி நல்லா இருக்கு. அவர் ஒன்றும் சொல்லல. அவர் உரைக்குது போல சீக்கிரம் கோக்கா சீக்கிரம் கோ. Wunderbar. அப்போ அவர் உரை பேருக்கு சமைக்கிறல்ல போடக்கா கொஞ்சம் கொஞ்சம் Man kann einfach ein bisschen Speck weg. Schärfe, ja. ஃபுல்லா நல்லா இருக்கு. மட்டமால் இங்கிலீஷ் கிளாஸ் எங்களுக்கு தான் தெரியும் போயிருக்கு. இல்லாட்டி நான் இருக்கிறேன். எங்களுக்கு இல்லை இங்கிலீஷ் சரி அவன் கஷ்டப்படுறோம். அதை மாதிரி பிள்ளைங்க சரியா எனக்கா கருவேப்பிலை அங்கே சேர்க்கிறீங்களா நீங்கள் கருவேப்பிலை சாப்பாட்டுக்கு? அந்த சாப்பாடு செய்வோம். அங்கே கடையிலுக்கு தமிழ் கடை. சுற்றியோட நுணுக்கமாக இருக்குது சாப்பாடு. கொஞ்சமே இருக்குது. அப்படிதான் சாப்பிடு. அதான் அந்த அப்ப இருந்து இதே உடம்பு தான். 1 கிலோ 2 கிலோ அவ்வளோதான். இதே கிலோ தான். கூட வெள்ளக்கார அப்படித்தானே சாப்பாடு லிமிட். சாக்லேட் சாப்பிடுவோம். நீங்க சாப்பிட பேசுவாங்க ஆக சின்னல இருந்து அந்த பழக்கப்படுத்தினபடியே அது அப்படி ஓகே. சின்னது பழக்கப்படுத்தி அங்கே போய் சாப்பிடுங்க நீங்கள். அங்கே கூடுதல பொருள் இல்லை. சின்னல இருந்து படிப்பையோட சேர்த்து சாப்பாடு கட்டுப்பாடு எல்லாமே பழக்கப்படுத்துவாங்க. ஸ்கூலே சொல்லி கொடுப்பாங்க. சின்னலேருந்தே எங்களுக்கு தெரியாது சீனி கூட அது எங்களுக்கு ஒன்றும் சொல்லி தர கிடைக்கிறது சாப்பிட்டதானே. அங்கே எல்லாம் சொல்லி கொடுப்பேன். நான் இதை உடம்பு கூடாது ஸ்கூல்லேயே சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அதை ஃபாலோ பண்ணணுமே நவியல். ஆனால்
ஓ நாங்க வந்து அந்த கிழமைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிடலாம் அப்படி இருக்குது எங்களோட அந்த ஒரு நாள் தானே இருக்குதா சாட்டர்டே மாத்திரம் தான் சாக்லேட் சாப்பிடலாம் அப்படி இல்லையா நாட்டுக்காக கை கேட்க சொன்னவா ஓ சொன்னவா நான் நினைக்கிறேன் எந்த நாள் சொல்ல தெரியல அவ சொன்னவா ஒரு சண்டே மாத்திரம் தான் சாக்லேட் சாப்பிடலாம் Okay, அவங்க okay. ஸ்கூல்ல அப்படி தெரியல அப்படி இருக்கலாம் சில சில நாடுகள் நல்லதுதான் எங்கட பிள்ளைகள் சாக்லேட்டா காண்டாங்க நல்ல தண்ணி நல்ல தண்ணி வந்து மினரல் போட்டு உங்களோட பக்கத்துல தண்ணி இது கடை இருக்கு பாத்திரம் டவுன் உங்களை நடந்து ஓரளவு தூரம் தானே நீங்க டவுனுக்கு போனீங்களா சரி அது தெரியும் இல்ல டவுனுக்கு போனீங்களா நடந்து போயிலையா டவுனுக்கு டவுனுக்கு போனா நீங்க போனீங்க நல்லா போய் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் போகணும் எங்கட வீட்டுல முத வந்த இந்த இங்கிலீஷ் வெள்ளைக்காரர் இல்ல குடுத்த ரோட்ல காணும் கதைக்க மாட்டோம் எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அவங்களோட கதைக்க பாயா எங்களை கண்டா கையை கட்டிட்டு சாப்பிட்டா ஒரு டான்ஸோ இல்லைன்னா ஓடினா நல்ல மென்ன சாப்பிட்டா இங்கே ஒரு மியூசிக்கை போட்டுட்டு ஒரு Scottish? Scottish. நாளைக்கு ஸ்கூல்ல மோனிகா மோனிகா நிறைய இருக்கு சுவிஸ்ல மோனிகா
அப்போ நாங்கள் வந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோட கருத்துக்கள் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு தோட்டங்கள் பார்க்குறது ஒரு பெரிய ஒரு ஞாபகமாக இருக்கும். அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நாளைக்கு பார்த்துக்கொள்வோம். ஓகே, பாய்.